தங்க மகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சித்தியை வேலை எழுதிட்டு தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. எல்லா உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் ஜெயிலில் வச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் திவ்யா வந்து தாரணியை பார்த்து நீ ஒரு வார்த்தை வந்து ஹாசினியை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாரணியும் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்க தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ண ப்ராமிஸ் வந்து நிறைவேற்றிட்டேன். இனிமேல் நான் வந்து இங்கேருந்து சந்தோஷமாக கிளம்புவேன்னு சொல்லிட்டு ஹாசினி வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து இங்கேருந்து ஏன் போகிறீங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினியை வந்து போக விடாமல் தடுக்கிறாங்க. முத்துப்பாண்டி வந்து ஹாசினி கிட்ட போக வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்துப்பாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா தாரணி வந்து நீ அவங்க நினப்பு இல்லாமல் இருந்திருப்பியா, ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க நினப்பு உனக்கு வராமல் நீ இருந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிக்கு சவால் வர்றாங்க. ஸோ முத்துப்பாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹாசினி நினப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால முத்துப்பாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹாசினி மேலே லவ் வச்சுருக்காரு. அந்த லவ்வை சொன்னால் தான் திரும்ப ஹாசினி பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட இருப்பாங்க. முத்துப்பாண்டி வந்து எவ்வளோ சீக்கிரம் அவர் லவ்வை சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.